அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தானே அதிபதி. அப்போ அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் தோழமை உணர்வோடு தான் இருக்க போகிறான். அந்த சனி பகவான் இது வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு வரார். மனைவியை சரணடையணும். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மானார் பாரதியார். யார் ஒருத்தர் சரணடைகிறாங்களோ கன்னிராசிக்காரங்க ஜெயிச்சிடலாம். இல்லை குடும்பத்தில் பிரச்சனை. ஆனால் இவங்களுக்கு என்ன யோகம்னா, காதலில் பலருக்கு பிரச்சனை வரும், அது சந்தேகம் இல்லை. காதலில் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை தற்காலிகமாக இருந்து நிவர்த்தி ஆகும். ஏன்னா குருவுடைய பார்வை 7ஆம் இடத்தின் மீது விழப்போகுது. ஆக காதலில் பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி வெளிநாட்டில் பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான செய்தி உங்களுக்கு வரப்போகுது. சனி பகவான் ராசியை பார்க்குறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், சில விஷயத்தில் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்போ நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கணும். எதுலேயும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. பெற்ற தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இதில் இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு வந்து வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீட்டில் ஏதோ ரிப்பேர் ஒர்க்கு, இந்த மாதிரியான சிக்கல்கள் வருகிறது. தாய் தந்தை 2 பேருக்குமே உடல்நல பாதிப்பு கொடுக்குது. வெளிநாடு வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு அங்கே சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் கன்னிராசிக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் நல்ல பணவரவு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா குரு லாபத்துக்கு வர போகிறாரு. நல்ல பணவரவு இருக்கும். அதுமாதிரி குழந்தை பாக்கியம் நல்லபடியாக அமையும்.